எனது அன்பு இறைவா, வணக்கம். இறை மக்களே, வணக்கம். பாருங்கள் என் செல்வங்களே, அன்றொரு நாள், ஒன்ஸ் அப்பான் எ டைம், இந்த உலகப்போர் வந்தது அல்லவா? முதல் உலகப்போர். அந்த சமயத்தில் நான் இல்லை, நீங்களும் இல்லை. ஆனால் இரண்டாவது உலகப்போர் வரும்பொழுது நான் இருந்தேன் என்று நினைக்கிறேன். நான் பிறந்தது 1942 ஆண்டு. அது உலகப்போர் சமயத்திலே தான் நான் பிறந்ததாக கருதுகிறேன். அந்த சூழலிலே நான் பிறந்தேன். ஆனால் பாருங்கள், உலக மக்கள் ரொம்ப கெட்டவர்களாக ஆகிவிட்டிருக்கும்போது கடவுள் நோவா என்ற குடும்பத்தை காப்பாற்றிவிட்டு மற்றவர்களையெல்லாம் ஜலப்பிரளயத்தில் அழித்து விட்டார். இப்பொழுது பாருங்கள் எங்கள் செல்வங்களே, ஜலப்பிரளயம் நோவா காலத்தில் வந்தது. நோவா காப்பாற்றப்பட்டார். அவர் கடவுளுக்கு மிகவும் நல்ல மனிதராக தென்பட்டதால் நோவா காப்பாற்றப்பட்டார். இப்பொழுது அதே போலத்தான் கடவுளுக்கு உலக மக்களின் மேல் மிகவும் கோபம் வந்து உலக மக்களில் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான பேரை கொரோனா என்ற பிரளயத்தை வரவழைத்து அதில் சாகடித்து விட்டார். பல கோடி பல லட்சம் ஜனங்களை கொரோனாவில் அழித்து விட்டார். ஆனால் பாருங்கள் என் செல்வங்களே, நாம் எல்லோரும் அந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டோம். அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஒருவேளை நாம் அனைவரும் இப்போது இருக்கும் நாம் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக கடவுளுக்கு காணப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த கொரோனாவிலிருந்து எப்படி கொரோனாவிலிருந்து நாம் எல்லோரையும் கடவுள் காப்பாற்றி விட்டார். எத்தனையோ லட்சக்கணக்கான பேரை கொரோனாவில் அழித்து விட்டு நம்மை கடவுள் நம்மளை காப்பாற்றியிருக்கிறார் என்றால், ஒருவேளை நாம் இந்த நோவா குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது நோவாவை போல் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அதனால்தான் இந்த கொரோனா என்ற அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றிவிட்டார். எப்படி ஜலப்பிரளயத்திலே இருந்து நோவாவையும் நோவா குடும்பத்தையும் பல தரப்பட்ட மிருகங்களையும் எப்படி காப்பாற்றினாரோ, அதே போல் இந்த கொரோனாவிலிருந்து நம் எல்லோரையும் காப்பாற்றி விட்டு இருக்கிறார். பாருங்கள் என் செல்வங்களே, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் கொரோனாவில் அழிந்து விட்டார்கள். ஆனால் நம்ம அந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கடவுளுக்கு நாம் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள் செல்வங்களே, இல்லை என்றால் ஜலப்பிரளயத்திலே உலக மக்கள் அழிந்ததைப் போல நாமும் அழிந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் மட்டும் காப்பாற்றப்பட்டு மற்ற பல கோடின்னு கூட சொல்லலாம் அத்தனை பேர் கொரோனாவினால் அழிக்கப்பட்டார்கள். தாத்தா, நீங்கள் அதையும் ஒப்பிட்டு சொல்கிறது பார்த்தால் ஒருவேளை நாமெல்லாம் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் கூட நினைக்கிறோம். தாத்தா, நம்மளை காப்பாற்றினத்துக்கு
கொரோனாவிலிருந்து நம்மை காப்பாற்றினதற்கு நாம் கடவுளுக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஓகே செல்வங்களே, இது நான் கண்டுபிடித்த என் மனசில் தோன்றின ஒரு கற்பனை இல்லை, இது உண்மை. கொரோனாவிலிருந்து நாம் எல்லாரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஓகே செல்வங்களே, நாம் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருவர் சார்பாக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தலாமா? இது பேச்சளவிலே இல்லை, உண்மையிலேயே மனதளவிலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தலாம். நான் செலுத்திவிட்டேன், நீங்களும் நன்றி செலுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன். ஓகே.